வணக்கம். ஒற்றன் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை உலுக்கிய கோரம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலி, 6 பேர் வைத்தியசாலையில். கோழி இறைச்சி குறித்து அதிர்ச்சி தகவல், இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. குவைத்தில் பாரிய தீ விபத்து, 41 பேர் வரை பலி. சாவகச்சேரியில் டிப்பருடன் மோதுண்ட இளம் குடும்பஸ்தர் பலி. வாகன இறக்குமதிக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பொய்யான செய்தி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. இலங்கையின் கணனி அறிவு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். தொடர்ந்து உயர்வடைந்து வரும் அமெரிக்க டாலரின் பெறுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். 2023 ஆண்டில் இலங்கையின் டிஜிட்டல் கல்வி அறிவு 63.5% அதிகரித்துள்ளது என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் அண்மை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் 5 முதல் 69 வயதிற்குட்பட்ட 3 பேர் டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்றவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் 5 வயதிற்கும் 69 வயதிற்கும் இடைப்பட்ட 2 கணனி அறிவு பெற்றவர்கள் என மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி 2006 தொடக்கம் 2007 காலப்பகுதியில் 16.1% இருந்த இலங்கையின் கணனி கல்வி அறிவு வீதம் 2023 39% அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் ஆண்களின் கணனி கல்வி அறிவு வீதம் 40.9%, பெண்களின் கணனி கல்வி அறிவு விகிதம் 2023 37.2% உள்ளது. மேலும் கணனி கல்வி அறிவு விகிதம் 15 தொடக்கம் 19 வயதிற்குட்பட்டவர்களிடையே அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த வயதினரின் கணனி கல்வி அறிவு விகிதம் 79%, 20 தொடக்கம் 24 வயதிற்குட்பட்டவர்களில் 74.7% பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேலை வாய்ப்பற்ற மக்களிடையே கணனி கல்வி அறிவு 72.4%, வேலையற்ற சமூகத்தில் கணனி கல்வி அறிவு 70.3% இருப்பதாக கணக்கெடுப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. வேலையற்றவர்களில் பலருக்கு குறைந்தபட்சம் சில தொழில்நுட்ப திறன்கள் இருப்பதாக முடிவுகள் மேலும் வெளிப்படுத்தியுள்ளன என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. விபில மகியங்கன பிரதான வீதியின் வெகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தனியார் பேருந்து ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் மேலும் 6 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் சிறுமி ஒருவர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்திய வீடியோவை வெளியிட்ட இளைஞன் இன்று போலீசாரினால் கௌரவிக்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மணலாறு பகுதியில் சிறுமி ஒருவர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்திய வீடியோ ஒன்று அண்மையில் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டதை அடுத்து தாக்குதல் நடத்திய குசல் சமிந்த என்ற சந்தேக நபர் போலீசாரினால் உடனடியாக கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் 5 கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபர்களை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதவிய நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் சந்தேக நபர் சிறுமியை தாக்கும் வீடியோவை வெளியிட்ட இளைஞன் இன்று போலீசாரினால் கௌரவிக்கப்பட்டதுடன் அந்த இளைஞனுக்கு 5 லட்சம் ரூபாய் பணமும் வழங்கி வைக்கப்பட்டது. தர்ஷ சந்தரூபான் கொடிக்கார என்ற இளைஞனே இவ்வாறு கௌரவிக்கப்பட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மற்றும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஆகியோரினால் இந்த பணம் வழங்கி வைக்கப்பட்டது. நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 308 ரூபாய் 26%, கொள்வனவு விலை 298 ரூபாய் 79% பதிவாகியுள்ளது. மேலும் கனேடிய டாலரின் விற்பனை விலை 225 ரூபாய் 38%, கொள்வனவு விலை 216 ரூபாய் 4% பதிவாகியுள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 332 ரூபாய் 71%, கொள்வனவு பெறுமதி 319 ரூபாய் 30% பதிவாகியுள்ளது. அதே சமயம் ஸ்ட்ரேலியன் பவுண்ட் ஒன்றின் இன்றைய விற்பனை பெறுமதி 394 ரூபாய் 24%, கொள்வனவு பெறுமதி 379 ரூபாய் 44% பதிவாகியுள்ளது. கோழி இறைச்சி நுகர்வு தொடர்பில் இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பொது பணியாளர் ஒன்றியத்தால்
எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல பிரதேசங்களில் உள்ள கோழி பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து இறந்த கோழிகளில் இருந்து கோழி இறைச்சியை சுத்தம் செய்து சந்தைக்கு வெளியிடும் மோசடி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. இறந்த கோழிகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் சேவை அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் சேவை அதிகார சபையின் பொது ஊழியர் சங்கத்தின் செயலாளர் அஜித் ஜெயசுந்தர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். சாதாரண ஆரோக்கியமான கோழி இறைச்சி வெள்ளை நிறத்திலும் வெள்ளத்தில் இறந்த கோழிகளின் இறைச்சி சிவப்பு நிறத்திலும் இருப்பதால் நுகர்வோர் அவற்றை அடையாளம் காண முடியும் என ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கோழி இறைச்சியின் நிறம் தொடர்பில் மக்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் ஒப்பீட்டளவில் குறைந்த விலையில் இவ்வாறான கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான சில கடைகளில் சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குவைத் மங்காப் நகரில் உள்ள கட்டடம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் குறைந்தது 41 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த தீ விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கட்டடம் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ளமையினால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குவைத் துணை பிரதமர் ஷேக் பஹத் யூசுப் சவுத் அல் சஃபா தீக்கிரையாகிய கட்டடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டட உரிமையாளர்களின் பேராசை இதுபோன்ற விபத்துகளுக்கு வழிவகுப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஏனையின் வீதியில் கைதடி நுணாவில் பகுதியில் டிப்பருடன் மோதிட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்துடன் வீதியில் நடந்து பயணித்த குடும்பஸ்தரை இவ்வாறு மோதுண்டு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குருணாகலையைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லொரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாக்குட்டிய தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ந்தும் பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். வாகனங்களை இறக்குமதி செய்யும் நாள் குறித்து அரசாங்கம் அறிவிக்கவில்லை. வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இறக்குமதிகளை மேற்கொள்வது சாத்தியமா என்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருவதாகவே நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஒற்றன் செய்திகளின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் ஒற்றன் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.